வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணி கேட்குங்க. அப்போ தான் நம்முடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் ப்ரைம் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரை கிரவுண்டுக்கு கொஞ்சம் கம்மி ஒரு பிளாட் வந்து சேல்ஸ் வந்துருக்குது, செமி கமர்ஷியல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வழி பார்த்தீங்கன்னா நியூ பெருங்கத்துக்கு போகும். ஒரு வழி பார்த்தீங்கன்னா நமக்கு ரயில்வே ட்ராக்கை ஒட்டி போகும், அடுத்து சிங்காரத்தோட்டை ஒட்டி போகும். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் ஒரு கோர்ஸ் பிளாட் தாங்க இது. 6000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட், 1167 ஸ்கொயர் ஃபீட் வருது டோட்டலாக. இது வந்து செமி கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி, அப்ரூவ்டு பிளாட். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான மேலும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா, நம்ம ஒன்று சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்காரத்தோட்டம் வழியில் நம்ம நியூ பெருங்கத்துக்கு போவோம். இதுதான் சிங்காரத்தோட்டம் மெயின் ரோடு, 40 அடி ரோடுங்க. ஈஸ்டில் 40 அடி ரோடு, இது வந்து ஒரு 23 அடி ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போனாலும் நமக்கு நியூ பெருங்கத்துக்கு போயிடலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 900 மீட்டர், இல்லை மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் ரைட் எடுத்து கொஞ்சம் முன்னே போயிட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம ரயில்வே ட்ராக் ஒட்டி போகக்கூடிய அந்த ரோடில் ஸ்ட்ரெயிட் ரோடு போயிடலாம். ஸோ 1 கிலோமீட்டர் அங்கேருந்து டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே போல் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக வாக்கபிள் டிஸ்டன்ஸு, ப்ரைம் லொக்கேஷன். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்டு ஏரியா. ஸோ இது இன்னொரு என்னென்னா, இது பக்கத்தில் இதை அடுத்து வர்ற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசேஜில் நமக்கு ஒரு அடுத்து சர்ச் வரும். அதாவது நமக்கு நார்த் சைடில் ஒரு சர்ச் வருது. இது ஈஸ்ட்டு சவுத்து கார்னர். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டிமேஷனை பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டில் 41 அடி, நம்ம பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா 35 அடி வருது. ஸோ ஒரு 6 அடி கோர்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து 40 அடி இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு சின்னதாக ஒரு கடை கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தாங்க. இப்போது ஆக்சுவல் தான் இருக்கான்றது தெரியல. சின்ன சின்ன கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கடை சின்ன சின்ன கடையாக போட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக பார்த்தோன்னா அன்றாடம் நம்ம வந்து சில தேவைக்காக யூஸ் பண்ணுறவங்க ஒரு சின்னதாக ஒரு ரெண்டலுக்கு விட்டுக்கலாம் ஈஸியாக. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மளிகை கடை ஓடுதோ இல்லையோ, டைலர் கடையோ இல்லை எலக்ட்ரானிக் கடை, எலக்ட்ரிக்கல் கடையோ, இந்த மாதிரி கடையெல்லாம் நல்லாவே ஓடும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது மார்க்கெட்டில் பெருசாக சுற்றலை, டைரெக்டாக ஓனர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மகிட்ட வந்திருக்கு. அதனால் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸ் வீடியோஸும் நான் தான் இப்போ போட வரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லி தான் சொன்னார், வேறு யார் கடையும் இது கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு உங்கள் கடை தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ டைரெக்டாக உட்காந்து ஓனர் கிட்ட பேசலாம். பெரிய நெகோசியபிள் டெஃபினட்டாக இருக்காதுங்க, ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலாம். நம்ம பேமெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நெகோசியபிள் நம்ம எவ்வளோன்றது அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம பார்த்தோன்னா ஈஸியாக நெகோசியபிள் பண்ணலாம். இது ஒரே ஒரு சென்ட்ரல் ரோடு போட்டு 2 சைடும் பிளாட் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக டெவலப்டு ஏரியா. இங்கேருந்து எங்கே எடுத்துட்டாலும் பார்த்தோன்னா 24 ஹவர்ஸும் மக்கள் நடமாடக்கூடியதான். நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி ரெண்டல் விட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 பிஹெச்கே ஒரு மினிமம் 7000 போய்ட்டுருக்கு. இல்லை ஒரு ஹாஸ்டல் கட்டி விட்டால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அசஞ்சருக்கு நியர்பைல் தான் வரும். ஸோ அங்கே ஹாஸ்டலுக்கும் நல்ல ஒரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி கடை இருக்குது, அந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, இப்போது க்ளோஸில் இருக்குது, என்னன்னு தெரியல. வேறு டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்கள், பதிலே காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் நன்றி.